தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அவங்க படிச்ச டிகிரி ஃபேக் டிகிரி அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. அவங்களோட அபிடவிட்ல என்ன காலேஜ்ல படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் கொடுத்திருந்தாங்க. சரி, நம்ம பாண்டிச்சேரி சைடு வரும்போது பார்க்கலாம் அந்த காலேஜ் அந்த இடத்துல இருக்கா இல்லையா. இதுதான் அந்த காலேஜ். ஒரு வீட்டை அவங்க படிச்ச காலேஜ்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸ்ரீ ராமலிங்கா அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த அட்ரஸ்ல எந்த விதமான காலேஜும் இல்ல. இது சம்பந்தமா நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா அவங்க கொடுக்குற பொய்யான சர்டிபிகேட்ஸ் அவங்க அண்ணன் திரு ஜோசப் விஜய் வேணா நம்பலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களை அவங்க எந்த அளவுக்கு ஒரு முட்டாளா நினைக்கிறாங்கன்றது இந்த கேஸ்ல தெரியும். இன்னும் உங்க கட்சியில இன்னும் எத்தனை ஃபேக் டிகிரி இருக்குன்னு தெரியல. எல்லாமே இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி டிகிரி மாதிரியே இருந்தா என்ன செய்யுது? முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களோட கல்வித் தொகுதியை செக் பண்ணுங்க. சிஎம் சார், இந்த விஜய் உங்கள் விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணுறவங்களையும் விட மாட்டான் அப்படின்னு வசனம் பேசினா மட்டும் போதாது. முதல்ல உங்கள் கட்சிக்குள்ளே இருக்க தப்பு பண்ணுறவங்கள முதல்ல களையிடுங்க. அவங்களோட கல்வித் தொகுதியை செக் பண்ணுங்க, அவங்களோட சொத்து விவரத்தை செக் பண்ணுங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற அமைச்சரவையில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு திணிசா இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு மாறுபட்ட கருத்தோடு இருக்கு. மாற்றங்கிறத உங்ககிட்ட இருந்து முதல்ல ஆரம்பிங்க சிஎம் சார். அடுத்த மாற்றத்தை அப்புறம் பார்க்கலாம். நீங்களே எல்லாத்தையுமே அறகுறையாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னபூர்ணி கேஸ் திட்டம் அறகுறை 6க்கு 3. விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி, அதுலேயும் அறகுறை தான். உங்கள் அறகுறையை பூரா முழுசாக்கி மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 4 விரல்களும் அடுத்தவங்களை காமிக்கிட்டு